இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் சார். ஏன்னா பில்டிங் வந்து காலக்கெட்டுக்கு அப்புறம் இந்த பில்டிங் வந்து ஓல்டு பில்டிங் ஆகிட்டே போயிடும். இப்போ இடத்துல அப்படி கிடையாது. சென்னைக்குள்ளே இருக்கிற இடம்லாம் சிஎம்டி அப்ரூவல். சென்னைக்கு அவுட்டரில் இருக்கிறதெல்லாம் பூந்தமல்லி வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் வந்துருச்சு, குந்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு, ஸ்ரீபெரும்புதூரில் பரனூர் வரைக்கும் ஏர்போர்ட் வருது. பரனூர் வரைக்குமே ஸ்ட்ரீட் டெவலப்பர்ஸோட ஸ்பெஷல் கேட்டகரியில் இன்னைக்கு வந்து குறைவான லாபத்தில் தரமான இடமா மக்களுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான் சார் எங்களோட. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கூடுவாஞ்சேரி தான் நல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிட்டியாக இருக்குது. ஆமாம் ஆமாம். அங்கெல்லாம் ஒரு மனையோட ரேட் எப்படி சார்? தங்கம் வந்து இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரொம்ப நாள் இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு 70,000 இருக்குது. இடம் அப்படி கிடையாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சொத்துக்கள் அதிகமாக விற்பனைக்கு வருது சார்? இடமா, வீடா, வணிக வளமா? இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் வணக்கம். பில்டர்ஸ் பெஞ்ச்மார்க் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ரியல் எஸ்டேட் துறையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கொடிகட்டி பறக்கக்கூடிய ஜாம்பவான், ஸ்ரீ ப்ரமோட்டர்ஸ் நிறுவனத்தின் சேர்மன் தியாகராஜு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எல்லா ஜென்ரேஷன்லையுமே சொந்தமாக வீடு கட்டணும், சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரும் கனவாக இருக்குது. அந்த கனவுகளை நீங்கள் சாத்தியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. எளிய மக்களுக்கு புரிகிற மாதிரி அந்த கனவுகளை எப்படி சார் சாத்தியப்படுத்துவது? இன்றைக்கி மெட்ராஸை சென்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இங்கே இருக்கிற பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி வீடு இல்லை இடம் வாங்கிறதுங்கிறது பெரிய கனவு தான். சென்னை இன்றைக்கி விரிவடைஞ்சிக்கிட்டே போகுதுங்க. சென்னை வந்து செங்கல்பட்டு வரைக்கும், இந்த பக்கம் வந்து திருவள்ளூர் வரைக்கும், ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் பெருசாக விரிவடைஞ்சிருச்சு. இன்றைக்கி ஏர்போர்ட்டு பரந்தூர் ஏர்போர்ட் வர்றதுக்கான சாத்தியக்கூறு வரைக்கும் சென்னை விரிவடைஞ்சிருச்சு. சென்னையில் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால வீடுங்கிறது வந்து எல்லாருக்கும் வாங்கணும் ஆசை, சென்னையில் குடியிருக்கணுங்கிறது எல்லாருக்கும் ஆசை. அவங்களுக்கு முதல்ல வீடோட இடம் வாங்கணும். இடம் தான் இன்றைக்கி மெயின். இடம் வாங்கிட்டு அப்புறம் அடுத்த வீடு. இடம் வாங்குறதுக்கான மெட்ராஸில் இடம் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறு குறைஞ்சிக்கிட்டே வருது. மெட்ராஸ் தாண்டி இப்போ தாம்பரத்தை தாண்டி இந்த பக்கம் நம்ம பூந்தமல்லி தாண்டி இந்த பக்கம் ஓஎம்ஆர் ரோடு, ஈசிஆர் ரோடெலாம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இங்கே இடம் விற்பனையை வந்து நாங்கள் ஒரு 15-20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த 20 வருஷத்தில் வந்து நான் கொடுத்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல மடங்கு உயர்ந்திருக்கு. சிறு முதலீடு பண்ணவங்களாம் இன்றைக்கி இப்போ கோடிக்கணக்கில் இடத்த ரீசேல் பண்ணுற அளவுக்கு இடம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால் இப்போயுமே இடம் வாங்குறதுங்கிறது எல்லாருக்கும் அவசியமான ஒன்று. மெட்ராஸில் இருக்கவங்க நாளைக்கு வீடு கட்டணுங்கிறதுக்கு அடிப்படை இடம் வேணும். இடத்த நாங்கள் வந்து முழுக்க லேஅவுட் தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லேஅவுட் வந்து இன்றைக்கி எல்லா மக்களும் லேஅவுட் வாங்க ஆசைப்பட்றாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் அந்த துறையோட சந்தை எப்படி சார் இருக்குது? கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது சார். இந்த 2-3 வருஷத்தில் நல்ல வளர்ச்சி இருக்குது. கொரோனாவுக்கு முன்னாடி நல்லா இருந்தது. 2016க்கு முன்னாடி 2011 to 2016 நல்ல பெரிய வளர்ச்சியில் இருந்தது. கொரோனா டைமில் வந்து கொஞ்சம் ரியல் எஸ்டேட் ஃபீல்டு வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. இப்போ நார்மல் ஆயிடுச்சு சார். இப்போ வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது. இப்போ தங்கத்துலேயும் ரியல் எஸ்டேட்லேயும் நிறைய முதலீடு பண்ணுறாங்க. தங்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா தங்கத்தோட ரியல் எஸ்டேட்டில் பண்ணது பல மடங்கு லாபம் இருக்குது இன்றைக்கி. அதனால் எல்லாருமே லேஅவுட் வாங்கணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. பொதுவாகவே தங்கம் நம்ம வாங்குகிறோம் அல்லது தங்கத்தை நம்ம விற்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காலக்கெடு, ஒரு டைம் இருக்குல்ல. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இந்த காலகட்டத்தில் இடம் வாங்கலாம், இந்த காலகட்டத்தில் வீடு வாங்கலாம், அல்லது வீடு விற்கலாம், இடம் விற்கலாம் அப்படின்னு ஒரு காலக்கெடு ஏதாவது இருக்கா சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் தங்கம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரொம்ப நாள் இருந்துச்சு, இன்றைக்கி ஒரு 70,000 இருக்குது. இடம் அப்படி கிடையாது. இன்றைக்கி வந்து 2 லட்சத்துக்கு வாங்கின மனை வந்து வருஷத்துக்கு வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட்டு 4 லட்சம், 6 லட்சம், 10 லட்சம், இன்றைக்கி கோடி வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா குன்றத்தூரில் ஒரு மனை 800 ரூபாய்க்கு விற்றோம். இன்றைக்கி அங்கே 3,800 ரூபா, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3,000 ரூபா இம்ப்ரூவ் ஆகிருக்கு 4 வருஷத்தில். ஒரு கிரவுண்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டோட மனை வந்து ஒரு கிரவுண்ட் 2,400 ஸ்கொயர் ஃபீட்டுன்ட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி விற்கிதுன்னா அது வாங்கினது வந்து ஒரு பல மடங்கு. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 880 ஒரு 20 லட்சத்துக்கு வாங்கினது இன்றைக்கி வந்து 1 கோடி ரூபாய்க்கு போகுது. ஓகே. அதனால் இன்றைக்கி எப்பயுமே
லேஅவுட் வாங்குறதுல வந்து வளர்ச்சி அதிகமாக இருந்துகிட்டே தான் இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ வீடு வாங்குறதுக்கான சூழல் கரெக்டாக இருக்கா, அல்லது வீடு இடங்களை விற்பதற்கான சூழல் கரெக்டாக இருக்கா? இப்போதைக்கு வாங்குறது தாங்க நல்லது. என்ன காரணம் சார்? இது கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போ இந்த 2-3 வருஷத்தில் வீடு வாங்குறது தான் இப்போ கரெக்டான சூழ்நிலை. இப்போ இனி கொஞ்சம் காலங்கள் போக போக இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாகிட்டு இருக்கும். அப்போ தான் விற்கணும். இப்போ வாங்குறதுக்கு உடைய காலகட்டங்கள் இது. ஓகே, எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் வீடோ இடமோ வாங்கலாம், எந்த மாதத்துலேருந்து எந்த மாதம் வரைக்கும் வீடும் இடத்தையும் விற்கலாம்? அப்படி ரியல் எஸ்டேட்டில் எதுவுமே இல்லைங்க. எந்த மாதமும் வாங்கலாம், எல்லா நாளும் நல்ல நாள் தான். அதனால் எப்போ வேணுமாலும் வாங்கலாங்க. பொதுவாகவே மண்ணுலையும் பொண்ணுலையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களாம் சொல்லுவாங்க. இப்போ பொண்ணுக்கு ஈக்குவலாக தான் மண்ணுலையும் எல்லாரும் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணுமா, வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுமா, அல்லது வணிக வளாகங்கள் மாதிரி இருக்கக்கூடிய அப்படி கட்டுமான நிறுவனங்கள் அப்படி இன்வெஸ்ட் பண்ணணுமா? ஏன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் ஒரு குழப்பம் இருக்குல்ல. பொதுவாக மண்ணில் தாங்க சார் இன்வெஸ்ட் பண்ணணும். லேஅவுட் இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் சார். ஏன்னா பில்டிங் வந்து காலக்கெட்டுக்கு அப்புறம் இந்த பில்டிங் வந்து ஓல்டு பில்டிங் ஆகிட்டே போயிடும். இப்போ இடத்துல அப்படி கிடையாது. இடம் வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு தகுந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டிக்குவாங்க. இல்லை ஒரு சடனாக விற்கணுன்னா வீடு விற்கிறது ரொம்ப கஷ்டம். இடம் விற்று பணம் எடுத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ வீட்டை விட வணிக வளாகத்தை விட இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எப்போதுமே எல்லா காலத்துலையுமே லாபம் கரெக்டாக இருக்கும், லாபகரமாக இருக்கும், லாபகரமாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகே ஓகே. சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான சொத்துக்கள் அதிகமாக விற்பனைக்கு வருது சார்? இடமா, வீடா, வணிக வளாகம்? இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இடங்கள் காலிமனை தான் நிறைய விற்பனைக்கு வருதுங்க சார். இருக்கிற இடத்த யாரும் விற்கிறது இல்லை. மேக்ஸிமம் வாங்குறதுக்கான முயற்சிகள் தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ ஒருத்தங்க ஒரு வீடு வாங்க போகிறாங்க அல்லது ஒரு இடத்த வாங்க போகிறாங்க, எந்த விஷயத்தை மெயினாக அவங்க கவனத்தில் எடுத்துக்கணும் சார்? டாக்குமெண்ட். ஓகே, கிளியர் டாக்குமெண்ட். அதில் இருக்கக்கூடிய ஆமாம் சார், நல்லது கெட்டது. ஆமாம் சார். இன்றைக்கி அப்ரூவல் இன்றைக்கி கரெக்டான இன்றைக்கி இந்த 2016க்கு அப்புறம் சார் எல்லாமே க்ளீனாக டிடிசிபி அப்ரூவல், ரெரா அப்ரூவலோட நல்ல இடமா பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கணும் சார். 2016க்கு முன்னாடி பஞ்சாயத்து அப்ரூவலாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அதனால் இப்போ டிடிசிபி, சிஎம்டி அப்ரூவலு கரெக்டாக டாக்குமெண்ட் கிளியராக பார்த்து வாங்கணும் சார். இன்றைக்கி ஓகே வாங்கினா நம்ம மனைவியோட இம்ப்ரூவ்மெண்ட் ஆக நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் சார். அதே மாதிரி பேங்க் லோன் கிடைக்கிறதும் இதெல்லாம் இருந்தால் தான் இன்றைக்கி சாத்தியப்படுங்க. ஓகே. நம்ம ஊரில் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுறோம் அப்படின்னா பஞ்சாயத்து அப்ரூவல் எப்படி வாங்கணும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 கேட்டகரி இருக்குல்ல, அதில் எந்த கேட்டகரி எப்படி அப்படின்னு வகைப்படுத்திட முடியும்? சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னைக்குள்ளே இருக்கிற இடம்லாம் சிஎம்டி அப்ரூவல். சென்னைக்கு அவுட்டரில் இருக்கிறதெல்லாம், இப்போ தாம்பரத்துக்கு அவுட்டரில் இருக்கிறதெல்லாம் டிடிசிபி. இது ரெண்டுக்குமான ஒப்பீடு வேறுபாடுகள். சிட்டியில் சென்னை வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டி, அந்த அப்ரூவல் வாங்கணும். வெளியே வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும். ஆனால் இந்த 2 அப்ரூவல் வாங்குறதுலாம் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்கும்ல பொதுமக்களுக்கு. அது எப்படி ஈஸியாக அவங்க வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எங்களை மாதிரி லேஅவுட் ப்ரொமோட்டர்ஸ் இந்த அப்ரூவல்லாம் வாங்கி ரெராவோடு இருந்தால் தான் இன்றைக்கி பதிவே பண்ண முடியும். ஓகே. அதனால் பிளாட் வாங்குறதுல இன்றைக்கி வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் பத்திரப்பதிவே ஆகும். ஓகே. அதனால் அதை கவலை வேண்டியதில்லை. இப்போ நான் சொந்தமாக வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஃபஸ்ட்டு நான் இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சென்னைக்குள்ளே வாங்கினா எனக்கு ஈஸியாக இருக்குமா, அல்லது சென்னையை கொஞ்சம் பக்கத்தில் அவுட் ஆஃப் சென்னையில் வாங்குறது கரெக்டாக இருக்குமா? சென்னைக்குள்ளே இன்றைக்கி வந்து பல கோடிக்கு போயிடுச்சு. சென்னைக்கு அவுட் இடமே கோடிக்கணக்கில் இருக்குது. சென்னைக்கு அவுட்டரில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நார்மல், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா இன்றைக்கி கூடுவாஞ்சேரிலாம் கொஞ்சம், கூடுவாஞ்சேரி, ஊரப்பாக்கம், மறைமால் நகர் இந்த மாதிரி ஏரியாலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது சென்னையோட ஒப்பிடுறப்ப ஒரு கால்வாசி அமௌண்ட்டில் இருக்குது. இன்றைக்கி வாங்கினோம்னா அது நாளைக்கு சென்னைக்கு ஈக்குவலாக வந்துக்கிட்டே இருக்குது. பொதுவாக சென்னை இந்த பக்கம் தாண்டிட்டாலே இப்போ வந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு. கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கூடுவாஞ்சேரி தான் நல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிட்டியாக இருக்குது. ஆமாம் ஆமாம். அங்கெல்லாம் ஒரு மனையோட ரேட் எப்படி சார் இருக்குது? அங்கே ஒரு ஸ்கொயர் ஃபீட் இன்றைக்கி ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே, 2000 ரூபாய்க்கு பக்கத்தில் போக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு இன்றைக்கி வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு அங்கேயே வந்துருச்சு. சென்னையில் 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா இருந்தால் அங்கேயே இன்றைக்கி 50 லட்ச ரூபா வந்துடுது. வளர்ச்சி ஆகிட்டே இருக்குது. அதனால் அங்கே இன்வெஸ்ட் பண்ண இன்னும் 2 வருஷத்தில் சென்னைக்கு ஈக்குவலாக அங்கேயே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கிளாம்பாக்கம் மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுது. இன்னும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இப்போ பூந்தமல்லிக்கு மெட்ரோ ட்ரெயின் வரப்போகுது. அது மாதிரி குந்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரப்போகுது. சுற்றி சென்னை விரிவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதனால் சென்னையை சுற்றி உள்ள இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல
இன்றைக்கி நல்ல முயற்சிங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் மழைக்காலங்கள் வரும்பொழுதெல்லாம் சென்னை சிட்டிலேருந்து இந்த பக்கம் விழுப்புரம் வரைக்கும் டெவலப் ஆகிட்டே போகுது, அது வரைக்கும் இடத்த வாங்கி போடணும்பாங்களே. அதே நேரத்தில் தாம்பரத்துக்கு அந்த பக்கம்லாம் சில இடங்கள் பாதிக்கப்படும் அப்படிம்பாங்க மழை. இப்போ எல்லாமே கட்டும். ஆனால் குடுவாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் எப்படி சார்? எல்லா இடத்துலையுமே சார் இப்போ வந்து மழைநீர் வடிகால் வாரியான வேலை நடந்துகிட்டு இருக்கு. வருஷத்துக்கு வருஷம் இப்போ இந்த 2015 அந்த புயலுக்கு அப்புறமே இப்போ நிறைய இடத்துல வந்து தண்ணியை எப்படி வெளியே கொண்டு போகிறது அந்த மாதிரி முயற்சியை வந்து கவர்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நல்லபடியாக தண்ணி இப்போ மழை பெஞ்சால் கூட தண்ணி நிற்காத அளவுக்கு இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல ஈஸ்ட் தாம்பரத்துலலாம் வெஸ்ட் தாம்பரத்தில் நிறைய தண்ணி நின்றுச்சு. இப்போ அதெல்லாம் இல்லைங்க சார். மழை பெஞ்சா எல்லாம் எடுக்கிறதுக்கான கவர்மெண்ட் எல்லா பாலிசியும் வச்சுட்டாங்க. ஓரளவுக்கு கவர்மெண்ட் வேகமாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. அதனால் இப்போ இடம் வாங்கி அங்கே வீடு கட்டுறதுன்னு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பொதுவாகவே அவுட் ஆஃப் சென்னைன்னு பார்த்துட்டா தாம்பரத்துலேருந்து அச்சரப்பாக்கம் மேல்மருவத்தூர் வரைக்குமே ரியல் எஸ்டேட் நிறைய வந்துருச்சுல்ல சார். இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த இடத்துல இடம் வாங்கினோம்னா அடுத்த 5 வருஷத்தில் நீங்கள் டாப்பில் இருப்பீங்க அப்படின்னு. செங்கல்பட்டுக்குள்ளே வாங்கலாங்க சார். செங்கல்பட்டுக்குள்ளே அது தாம்பரம் டு செங்கல்பட்டு வரைக்கும் நீங்கள் எந்த இடம் வேணுமாலும் வாங்கலாங்க சார். குறிப்பிட்டு சொல்ல முடியுமா இந்த ஏரியாவில் வாங்கினோம்னா அடுத்த 3 வருஷத்தில் அடுத்த 5 வருஷத்தில் நமக்கு? இல்லை, இந்த செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்னா எங்கே வரைக்கும் வருதுன்னா ஏர்போர்ட் வரைக்கும் வந்துடுது உங்களுக்கு. ஓகே, ஏர்போர்ட்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு. ஏர்போர்ட்லேருந்து ஆரம்பிக்குது. செங்கல்பட்டை இப்போ வந்து சிஎம்டி கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறாங்க. அதோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி வந்துருச்சுன்னா அதனால தான் எல்லாமே இப்போ செங்கல்பட்டு சுற்றி உள்ள இடங்கள்லாம் ஹை வேல்யூ. இப்போ 1 கோடி ரூபா வித்த ஏக்கர் 1 கோடி ரூபா வித்த இடம்னா நீங்கள் 4 கோடி ரூபா அந்த மாதிரி குரோஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகே. ஸோ அதனால் அங்கே மனைகள் வாங்குறது பெரிய வளர்ச்சி இருக்குது. அதே மாதிரி ஓஎம்ஆரும் இன்றைக்கி நல்ல வளர்ச்சி இருக்குது. ஓஎம்ஆரில் இன்றைக்கி புது ரோடெல்லாம் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பூந்தமல்லி சுற்றி பார்த்திங்கன்னா இப்போ இது வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் வந்துடுச்சு. பூந்தமல்லி வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் வந்துடுச்சு. குந்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு. ஸ்ரீபெரும்புதூரில் பரனூர் வரைக்கும் ஏர்போர்ட் வருது. பரனூர் வரைக்குமே மெட்ரோ வருதுங்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ சுற்றி இடம் வாங்குறது எங்கே வாங்கினாலும் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்குங்க சார். இந்த ஏரியாக்களில் இப்போ பரனூர் வரைக்கும் இங்கே வந்து செங்கல்பட்டு வரைக்கும் ஓஎம்ஆர் ஈசிஆர் ரோடு எங்கே வந்து காளிமனை வாங்கினாலும் வருஷத்துக்கு வருஷம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வீடுங்கிறப்ப டெப்ரிசியேஷன் இருக்குது, இடத்துக்கு டெப்ரிசியேஷன் கிடையாது. வீடு வந்து கட்டின வீடு இன்றைக்கி 10 வருஷம் ஆச்சுன்னா அது ஒரு டெப்ரிசியேஷன் வேல்யூ போடுவாங்க. இடத்துக்கு இன்க்ரீஸ் மட்டும்தான், டெப்ரிசியேஷன் அங்கே கிடையாது. எங்கள் தாத்தா இருக்கட்டும் எங்கள் அப்பாவாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு மண்ணில் இன்வெஸ்ட் பண்ண அப்படிங்கிறாங்களே. ஏன் ரியல் எஸ்டேட் துறையில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் ஒன்று இருக்கும்ல. எல்லாருக்கும் வீடு வேணும் சார். வீடு வேணும்னா இப்போ சென்னை வந்து சின்ன ஊராக இருந்துச்சு, இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டே இருக்குது. இப்போ எல்லா ஐடி ஃபீல்ட்லேருந்து எல்லா ஒரு பெரிய செக்டரும் இங்கே தான் வந்துட்டுருக்கு. வேலை வாய்ப்புக்கு இப்போ கிராமத்தில் இருந்தால் கூட சென்னையை தேடி தான் எல்லோரும் வராங்க. அப்போ சென்னையில் வேலை செய்யணும்னா சென்னைக்கு பக்கத்தில் இடம் வேணும். அதனால தான் எல்லாமே ஒரு மண்ணில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வீடு கட்டி வந்துடணும்னு நினைக்கிறாங்க சார். இதை ஏதாவது குறிப்பிட்ட ஒரு ஜென்ரேஷனில் மட்டும் சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல. என் தாத்தாவுக்கு தாத்தா அப்பா நான் சார் மக்கள் தொகை பெருக்கம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு வீடு இருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு மந்திர சொல்லு மாதிரி ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணேன். அன்றைக்கி கூட்டு குடும்பமாக இருந்தாங்க சார். ஒரு வீட்டுக்குள்ளே எல்லோரும் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. கப்புளாக வெளியே வந்துடுறோம். தனித்தனி வீடு வேண்டியிருக்கு. அவங்கவுங்களுக்கு தனித்தனி இடம் வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மனையை வாங்கி போட்டால் அவங்கவுங்க இன்றைக்கி வந்து கூட்டு குடும்பமே குறைஞ்சி போச்சு இல்லைங்களா. அதனால எல்லோரும் தனித்தனி வீடு கட்டணுங்கிற முயற்சிக்கு தனித்தனி இடம் வாங்கி வைங்கன்னு சொல்கிறாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இப்போ இடம் நிறைய வாங்குறதுக்கான முயற்சிகள். இப்போ பார்த்திங்க கிராமப்புறங்கள்லேயே வீட்டு மனை நிறைய வளர்ந்துருச்சு. வீடுகள் நிறைய. நீங்கள் அடுத்த சிட்டியே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரியல் எஸ்டேட் பெரிய வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. எல்லாமே ரியல் எஸ்டேட்டில் மனை வாங்குறது, வீடு கட்டுறது, அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, இந்த மாதிரி அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஐடி கார்டர் ஆகட்டும், இண்டஸ்ட்ரி ஆகட்டும் நிறைய வந்துட்டுருக்கு. அதனால நிறைய மனைகள் இன்றைக்கி தேவைப்படுது. அந்த மனையை வாங்கி வீடு கட்டுறதுக்கு உரிய முயற்சியை நிறைய செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு வீடு இருக்குது, ஆனால் அதிகமாக சம்பாதிக்கிறதுனால அல்லது ஐடி ஃபீல்டு மாதிரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாம் நான் சம்பாரிச்சிட்டேன், என் பேரில் என்னோடய உழைப்பில் நான் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ இது வந்து எங்கள் அப்பா கட்டின வீடு, என் தாத்தா கட்டின வீடு, நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்களே. அப்போ ஃபஸ்ட் டைம் வீடுக்கு வாங்க போகிறவங்க அல்லது வீடு கட்ட போகிறவங்க என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் கவனத்தில் கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? வீட்டு மனை வாங்குறவங்க பொறுத்த வரைக்கும் சார் அப்ரூவல் அதான் இன்றைக்கி கரெக்டாக வந்துருச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஏரியா, அது சுற்றி என்ன வளர்ச்சி இருக்குங்கிறத அவங்க முதல்ல ஆராய்ச்சி பண்ணணும் சார். இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஐடியில் இருக்காங்க, இப்போ கூகுள் இருக்குது, இதை சுற்றி என்ன வரப்போகுது, இது என்ன டெவலப்மெண்ட் வரப்போகுதுன்னு எல்லாம் தெரியுது. நம்ம வீடு கட்டுறப்போ மட்டும் கரெக்டான அப்ரூவல்ஸ், கரெக்டான இப்போ ட்ரைனேஜ் எல்லாத்தையும் கரெக்டான ஃபெசிலிட்டியோட நல்லது கரெக்டாக பண்ண இருக்கணும் சார். ஓகே இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் துறையோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
நல்லா இருக்கும் சார். சென்னை வந்து இன்றைக்கி வந்து சென்னையில் வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து 40 கோடி ரூபாய்க்கு வாங்குகிற அளவுக்கு சென்னை வளர்ந்துருச்சு. ஒரு காலத்தில் அப்பார்ட்மெண்ட்டே வாங்க மாட்டாங்க. இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட்லேயே 40 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்குகிற அளவுக்கு சென்னை வளர்ந்துருச்சு. ஒரு பிளாட் 40 கோடி ரூபாய்க்கு வாங்குகிற அளவுக்கு சென்னை வளர்ந்துருக்கு. நமக்கு ஒரு டெல்லியில் பார்த்திங்கன்னா 30 கோடியா 40 கோடியா ஒரு அப்பார்ட்மெண்ட்டு நம்ம வேர்ந்தது உண்டு. இன்றைக்கி சென்னையே அந்த மாதிரி, தமிழ்நாடே அந்த மாதிரி இருக்குது. எல்லாருமே லேஅவுட்டு இடம் வாங்குறதோ அப்பார்ட்மெண்ட் வாங்குறதோ. இன்றைக்கி வந்து பேங்க் நிறைய ஃபெசிலிட்டி நமக்கு தரான். 80% 90% லோன் தரான். இன்றைக்கி சேலரியும் நல்லா ஐடியில் படித்து நல்ல சேலரி வாங்குகிறாங்க. அதனால் இன்றைக்கி வீட்டு மனை வாங்குறதோ இடம் வாங்குறதோ அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம்லாம் இல்லை சார். இடத்துக்கும் லோன் தராங்க, 80% லோன் தராங்க. இன்றைக்கி முக்கியமாக வேணுங்கிறது வீடு. அந்த வீடு வாங்குறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அந்த ஆசையை கவர்மெண்ட்டும் பேங்க்கும் பூர்த்தி பண்ணுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் எல்லாருக்கும் ஒரு வீடு வேணுங்கிறத என் மனையாக வாங்கி வீடு கட்டிக்கலாம். இல்லை அப்பார்ட்மெண்ட்டு, இன்றைக்கி அப்பார்ட்மெண்ட் நிறைய அப்பார்ட்மெண்ட்டு இன்றைக்கி வந்துருச்சு. அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம், வில்லா வாங்கலாம். ஆனால் சென்னையை சுற்றி ஒரு இடம் கண்டிப்பாக வேணும். சென்னையிலே ஒரு குறிப்பிட்ட இடங்கள்ல, அதே மாதிரி அவுட் ஆஃப் சென்னையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அதிகமான ரேட்டுக்கு சேல் பண்ணுறாங்களே, அது ஏன் சார்? ஸ்பெசிஃபிக்காக ஏன் குறிப்பிட்ட இடத்துல அதிகமான விலைக்கு விற்கப்படுது இடங்கள்? அந்த இடம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் 2000 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 5000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ அது பக்கத்தில் ஐடி கேட்டர் இருக்குது. அதனால வேலை வாய்ப்புக்கு போயிட்டு வரணும், பக்கத்துலேயே இடம் வாங்கணும். அதே மாதிரி நல்ல ஸ்கூல் இருக்குது, அந்த இடத்துல கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் ஸ்கூல், நல்ல ஸ்கூல் சேர்க்கணும். நம்ம வேலைக்கு தூரமாக போனால் கூட நம்ம பசங்க நல்ல ஸ்கூலில் படிக்கணும். அதனால் இந்த இடத்துல நம்ம வாங்கிக்குவோம். அப்படிங்கிறதுனால அதை முயற்சி பண்ணி பண்ணுறாங்க சார். அந்த இடத்துல கொஞ்சம் விலையும் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு வாங்குறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் ஐடி பார்க் வருதோ, எங்கெங்கெல்லாம் ஃபேக்ட்ரி இருக்கோ, அதை சுற்றி தான் ஃபஸ்ட்டு அந்த இடம் டெவலப் ஆகுமா? இடங்கள், வீடுகள் அப்படி இல்லை சார். இப்போ எல்லா இடமும் டெவலப் ஆகுது. ஆனால் இந்த மாதிரி ஸ்கூல், நல்ல ஸ்கூல்ஸு, ஐடி பார்க்கு, ரயில்வே ஸ்டேஷன், இப்போ போக்குவரத்துக்கு வசதி, இப்போ பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுக்கு ஈஸியாக, அந்த மாதிரி இடங்கள் நல்ல வளர்ச்சி அடையுது. ஓகே ஓகே உங்களுடைய நிறுவனம் சார்பாக நிறைய இடங்களில் வாங்கி விற்கிறீங்க. எதுக்காக ஒரு கஸ்டமராக ஏன் உங்கள் நிறுவனத்தை நம்பணும்? அப்படி உங்கள் நிறுவனத்தில் எதெல்லாம் ஸ்பெஷலான விஷயங்களாக நீங்கள் வச்சுருக்கீங்க? சார், எங்கள் நிறுவனத்தில் இதோட நாங்கள் ஒரு 40 லேஅவுட், இந்த 20 வருஷத்தில் 40 லேஅவுட் பண்ணியிருக்கோம். 40 லேஅவுட்டில் ஒரு குறிப்பிட்ட பீப்புள் வாங்கியிருந்தாங்க. ஒரு 80% பீப்புள் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு 20%, அதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எந்தெந்த இடம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எந்தெந்த இடம் வளர்ச்சி அடையலைன்னு. ஒரு சில இடங்கள் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல இப்போ வந்து கவர்மெண்ட்டோட டெவலப்மெண்ட் ஆக அந்த இடமும் வளர்ந்துடும். 80% பீப்புள் வந்து இப்போ குன்றத்தூர் இருக்கட்டும், படப்பையாக இருக்கட்டும், நம்ம போட்ட கண்டிகை வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டால் ஏறிடுச்சு. படப்பை வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டால் ஏறிடுச்சு. இப்போ பூந்தமல்லி பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா குந்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வருது, அதனால் விலை ஏறுது. ஸோ என்கிட்ட வாங்கின எல்லாருக்கும் ஒரு 80% பீப்புள் வந்து இன்றைக்கி வந்து டபுளாக ட்ரிபிளாக வாங்கினதோட 3 மடங்கு விற்கிறதுக்கு, ரீசேல் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தயாராக இருக்கிறாங்க, சந்தோஷமாகவும் இருக்கிறாங்க. ஓகே, உங்களுடைய பில்டர்ஸ் நிறுவனத்தோடைய ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும்ல, அது என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்னு சொல்ல முடியுமா சார்? இன்றைக்கி ஸ்ட்ரீட் டெவலப்பர்ஸோடைய ஸ்பெஷல் கேட்டகரியெல்லாம் இன்றைக்கி வந்து குறைவான லாபத்தில் தரமான இடமா மக்களுக்கு கொடுக்கணும், அவ்வளோதான் சார் எங்களோட கொள்கை. அதை தான் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற கம்பெனியோடு எங்களதில் வாங்கினா விலை கம்மியாக இருக்கும், தரமாக இருக்கும், பேப்பரும் கரெக்டாக நாங்கள் பல அட்வொகேட்டை வச்சு, நாங்களும் எங்கள் ஆஃபீஸ்லேயும் அட்வொகேட்டை வச்சு பார்த்து அப்ரூவலும் கரெக்டான அப்ரூவல், இப்போல்லாம் வந்து கரெக்டான அப்ரூவல்ஸ் எல்லாம் கரெக்டாக வாங்கி மக்களுக்கு தரமாக கொடுக்குறோம் சார். அதனால எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் தேடி வராங்க, வாங்குறாங்க சார். ஓகே, இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் கோல்டுலேயும் ஷேர் மார்க்கெட்லேயுமே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஆனால் ரியல் எஸ்டேட்டில் கொஞ்சம் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் சார், இப்போ தங்கத்தோட விலை நான் இப்போ உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 2021 கொரோனா பீரியடில் தங்கத்தோட விலை வந்து 45,000 ரூபா ஒரு பவுன். இன்றைக்கி வந்து 70,000 ரூபா, 25,000 ரூபா ஏறி இருக்குது. இந்த 4 வருஷத்தில் ஏறி இருக்குது. அதே இந்த 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன், நான் குன்றத்தூரில் ஒரு இடம் 1000 ரூபாய்க்கு போட்டேன். இன்றைக்கி வந்து ஸ்கொயர் ஃபீட் 3000 ரூபா, 3500 ரூபாய்க்கு விற்கிறோம். 2500 ரூபா ஏறி இருக்குது. 2500 ரூபா ஏறி இருக்குது. இதை ஸ்கொயர் ஃபீட்டில் கால்குலேட் பண்ணால் பல மடங்கு. ஆனால் வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஃபேமிலிக்கு தங்கம் ஏறிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் தங்கம் வாங்கி வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. இடத்துல வாங்கி நம்ம இடம் நல்ல ரேட்டுக்கு விற்கிறப்ப விற்றுட்டு அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தங்கத்தில் பண்ணிக்கலாம். ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்குது. ஐடி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், ஐடி ஃபீல்டு உலக மார்க்கெட்டை பொறுத்தா ஷேர் மார்க்கெட்டு ஏறும் இறங்கும்.
ஆனால் இடத்துல போட்ட மதிப்பு என்றைக்குமே இறங்குறது இல்லைங்க சார், இறங்குறதே கிடையாது. இடம் வந்து இன்றைக்கி ஒரு 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 ஏரி தான் விற்கிது ஒழிய இந்த இடம் 1000 ரூபாய்க்கு வாங்கினோம் இன்றைக்கி 400 ரூபாய்க்கு தான் விற்கிது அப்படின்றது இல்லை. இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நீங்கள் கொடி கட்டி பறக்குறீங்க, நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய அனுபவத்தோட ஒரு உரையாக, ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் சார், இந்த துறைன்னு இல்லை, எந்த துறையிலையும் கடின உழைப்பு, ஒரே தொழிலை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தால் வெற்றி நிச்சயம் சார். இறக்கம் இருக்க தான் செய்யும், அந்த இறக்கத்தை நம்ம சரி பண்ணிக்க வேண்டியதாங்க சார். ஓகே. பொண்ணில் மட்டும் இல்லை, மண்ணில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நமக்கு எல்லா வகையிலையுமே நமக்கு கை கொடுக்கும். குறிப்பாக ஒரு முக்கியமான ஆபத்தான சூழலில் கூட நம்ம கஷ்டப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ரொம்ப அழகாகவே ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எளிய மக்களுக்கும் போய் சேரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.